தொகுதிதோறும் 2 கேமராமேன், ஒரு எடிட்டர். தாவேக எம்எல்ஏக்களுக்கு கட்சி தலைமை போட்ட இன்ஸ்டா உத்தரவு. தமிழ்நாட்டில் தாவேக ஆட்சி அமைந்த பின் அக்கட்சியின் ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் 2 கேமராமேன், ஒரு வீடியோ எடிட்டரை தங்களின் அலுவலகங்களில் பணிக்கு சேர்த்துள்ளனர். எம்எல்ஏக்கள் அனைவரும் தாங்கள் செய்யும் பணிகளை இன்ஸ்டாகிராமில் வீடியோவாக எடுத்து போட வேண்டும் என்பதே தாவேக தலைமையின் உத்தரவு. இந்த நடவடிக்கைக்கு காரணமாக அமைந்துள்ளது. தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பேற்றுள்ள தமிழக வெற்றிக் கழகம் நிர்வாகத்திலும் மக்கள் தொடர்பிலும் புதுமையான மற்றும் நவீன உத்திகளை புகுத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தாவேக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் தங்களின் அன்றாட மக்கள் பணிகள் மற்றும் தொகுதி மேம்பாட்டு திட்டங்களை நேரடியாக மக்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையில் புதிய நடவடிக்கையில் இறங்கியுள்ளனர். தாவேக தலைமையின் பிரத்யேக உத்தரவின் பேரில் அக்கட்சியின் ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் தங்களின் அலுவலகங்களில் தலா 2 கேமராமேன்கள் மற்றும் ஒரு வீடியோ எடிட்டரை பணியில் சேர்த்திருப்பது தெரியவந்துள்ளது. பாரம்பரிய அரசியல் வாணியை மாற்றி தொழில்நுட்பத்தை முழுமையாக பயன்படுத்த தாவேக தலைவர் விஜய் அறிவுறுத்தியுள்ளார். இதன் காரணமாகவே இந்த டிஜிட்டல் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. எம்எல்ஏக்கள் தொகுதிக்குள் ஆய்வுக்கு செல்வது, மக்களின் குறைகளை கேட்பது, நலத்திட்ட உதவிகள் வழங்குவது என அனைத்து நிகழ்வுகளையும் உடனுக்குடன் துல்லியமாக பதிவு செய்ய இந்த 2 கேமராமேன்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். பதிவு செய்யப்படும் காட்சிகளை தொய்வில்லாமல் சுவாரஸ்யமான செய்தியாக மாற்றி சமூக வலைதள வடிவத்திற்கு ஏற்ப தொகுக்க ஒரு தொழில்முறை வீடியோ எடிட்டரும் ஒவ்வொரு எம்எல்ஏ அலுவலகத்திலும் முழு நேரமாக பணிபுரிய தொடங்கியுள்ளனர். எம்எல்ஏக்கள் செய்யும் நற்பணிகள், திட்டங்களின் விவரங்கள் அனைத்தும் பொதுமக்களுக்கு வெளிப்படையாக தெரிய வேண்டும். குறிப்பாக இன்ஸ்டாகிராம் போன்ற தளங்களில் வீடியோக்களாகவும் ரீல்ஸுகளாகவும் இவற்றை தொடர்ந்து பதிவிட வேண்டும் என்பதே தாவேக தலைமையின் உத்தரவாகும். அறிக்கைகளையும் மேடை பேச்சுகளையும் தாண்டி களத்தில் நடக்கும் வேலைகளை நேரடியாக திரையில் காட்டுவதுதான் உண்மையான வெளிப்படைத்தன்மை என்று தாவேக தரப்பில் கூறப்படுகிறது. சில இடங்களில் இந்த கேமராமேன்களின் பணிகள் செய்தி சேகரிக்க செல்லும் செய்தியாளர்களையே கொந்தளிக்க வைக்கிறது. பல்வேறு தொகுதிகளிலும் செய்தியாளர்களுக்கும் இந்த கேமராமேன்களுக்கும் மோதல் ஏற்படும் சூழல் உருவாகி வருகிறது. இதனால் வரும் காலங்களில் தாவேகவினரின் இந்த செயல்பாடுகளே பிரச்சனைகளுக்கு காரணமாக மாறக்கூடும் என்ற விவாதம் எழுந்துள்ளது.